Hi guys, welcome to Thalapathy Kavya official YouTube channel. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட், ஒரு ஸ்பெஷலான டேவை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நேற்று வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான டே, ஒரு பிளிஸ்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னு எனக்கு நான் சொல்லலாம். which was I admired and I impressed the most. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, எஸ்டர்டே ஆகஸ்ட் 2 சண்டே நேற்று வந்து என்னோட லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். அதாவது விச் மீன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் நவடேஸ் கெட்டிங் ஹேப்பன். ஸோ அதை நினைக்கிறப்போ ஒரு பக்கம் என்ன நினச்சி எனக்கே ஒரு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அண்ணா அவங்க கூட அவங்க வீட்டில் ஒரு குட்டி லன்ச் சாப்பிட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு மொமெண்ட் வந்து நேற்று எனக்கு கிடச்சிச்சு. ஐம் ரியலி பிளஸ்ட் அண்ட் ரியலி வெரி வெரி தேங்க்யூ டு ஸ்ரீநாத் அண்ணா. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸோ வி ஹாவ் சம் டஃப் டைம் டு அப்ரோச் தம். அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டஃப்பான டைம் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மூமெண்ட் எப்படி நடந்துச்சு? ஸோ ஸ்ரீநாத் அண்ணா கூட ஒரு லன்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஒரு லன்ச் டேட் போனோம், ஒரு 1 டே அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்கிறப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எஸ், அஸ் யூஷுவலாக நான் வந்து ஆகஸ்ட் 2 வந்து நான் டேட் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தூத்துக்குடியில் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ ஐ காட் அ டேட் அட் ஜூலை 28, 29 அரௌண்ட் ஜூலை எண்டில் நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் இன்னும் நேரில் பார்க்கல சார். ஸோ ஐ வாண்ட் டு மீட் யூ அண்ட் ஐ வாண்ட் டு கன்வே மை விஷஸ் த்ரூ. ஸோ ஹி ஆல்சோ செட் ஓகேம்மா, நோ இஷ்யூஸ். நான் வந்து ஆகஸ்ட் 1 நான் தூத்துக்குடியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆகஸ்ட் 1 கால் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நான் வரலாமா அப்படின்னா, நீங்கள் ஆகஸ்ட் சண்டே வாங்க, லஞ்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் ஓகே, கட்சி ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் டே கேம்பெயின் வந்து நான் தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணி மதுரையில் எண்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் தூத்துக்குடி போனப்போ ஹீ வெல்கம் டு மீ இன் ஹிஸ் ஆஃபீஸ். அங்கே தான் என்னை வெல்கம் பண்ணாங்க. ஸோ ஓகே, கட்சி ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, what a surprise, he welcomed me to his home. So as usual மார்னிங் ஒரு 10 அரௌண்ட் மதுரையில் வீட்டில் இருந்து க்ரூம் பண்ணி கெட் ரெடி பண்ணி இங்கே மதுரையிலேருந்து மார்னிங் ஒரு 10க்கு கிளம்பி மாட்டுத்தாவணியில் 11 o'clock ஒரு பஸ் ஏறிட்டோம். ஸ்பீட் பஸ்ஸில் போனதுனால, எக்ஸ்பிரஸில் போனதுனால கொஞ்சம் வேகமாகவே இறக்கி விட்டாங்க. அரௌண்ட் ஒரு 1:30க்கு இறக்கி விட்டாங்க. அங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்று ஒரு சின்னதாக ஒரு டீ காஃபி சாப்பிட்டு, அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க கடை இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே கால் பண்ணோம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகுமா, ஒரு 1 hour கொஞ்சம் லேட் ஆகும், யூ ஹாவ் எனி another plans, you just complete that and come அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 1 hour நாங்கள் வெளியில் சரௌண்டிங்லேயே சுற்றிட்டு ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களெல்லாம் பார்த்துட்டு ஸோ வி கம் பேக். அப்புறம் லொக்கேஷன் அடிச்சோடனே ஸோ வி கம் பேக். அவங்க வீட்டுக்கு போகணும். ஒரு ரேபிடோ புக் பண்ணி அவர் வீட்டுக்கு போய் இறங்கின உடனே அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி என்னை வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருந்தோம். இருங்கம்மா சார் வருவாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணாங்க. ஸோ ஓகே அப்படின்னு உட்காந்துருந்தோம். கைஸ் நம்ப மாட்டீங்க, நான் ஐ மீன் நான் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். எஸ், ஐ அப்ரோச் அண்ட் ஐ மேட் மெனி மினிஸ்டர்ஸ், மெனி டிவிகே மினிஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். ஐ ஸ்டில் ஹேவிங் எ கான்டாக்ட் வித் தம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மினிஸ்டர் அவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணி லன்ச் கொடுத்ததெல்லாம் ஐ வாஸ் நாட் நெவர் எக்ஸ்பெக்டட். ஏன்னா அது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. வீட்டுக்கு எந்த மினிஸ்டர்ஸுமே கூப்பிட்டு பண்ணது கிடையாது. ஸோ கட்சி ரீதியாக ஆஃபீஸ் போயிருக்கேன், ஹெட் செக்ரட்டரியேட் போயிருக்கேன், தலைமைச் செயலகம் போயிருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். கான்வர்சேஷன் ஜாலியாக இருக்கும், எல்லாமே ஃபன்னாக இருக்கும், வார் ரூமில் இருந்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு மினிஸ்டரோட வீட்டுக்கு போய் அவங்க கூட உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணி லன்ச் சாப்பிட்றது, இட்ஸ் நெவர் ஹேப்பன் அட் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டப்போ எனக்கு வந்து ஒரு மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் நர்வஸ். யாரும் நம்பலை. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குன்னா, நீ நர்வஸாக இருக்கியா? நோ, அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் தென் ஹீ கம் பண்ணி ஹாய் காவ்யா அப்படின்னாங்க. ஸோ யூஸ்வலாகவே அவர்கிட்ட அந்த ஒரு ஜோவியலான கேரக்டர் வந்து சார்கிட்ட இருக்கும். ஸோ எப்படி இருக்கம்மா அப்படின்னாரு. நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன்னொன்னா தென் கம் இன்சைட் அப்படின்னு எங்களை இன்வைட் பண்ணி உள்ளே உட்காந்து ஒரு 5 minutes பேசிட்டு அப்புறம் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஸோ அப்படியே ஓகே அப்படின்னு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கல்ச்சர் இருக்குது, யாரையாவது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறுங்கையோட போக மாட்டோம்ல, அந்த பழக்கம் ஒன்று இருக்கா. ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் அ பிளான். ஸோ நானும் என் ஃபேமிலியில் இருந்த ஒரு மெம்பரும் சரி, ஒரு மினிஸ்டர்னு பார்க்க போகிறப்போ வெறும் கையோட போகக்கூடாது. சம்திங் வி வாண்ட் டு பை அண்ட் கிவ் இட் டு ஹிம். ஸோ விச் மீன்ஸ் நாட் அ பொக்கே, விச் வாஸ் மீ ஷால்வார்,
ஒரு சால்வையாவோ புக்கேவோ இருக்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து யூஸ் இல்லை. ஸோ வி வாண்ட் டு பை சம்திங் பிளஸ் அதை அவர் ஃபுல்லாக ட்ராவலில் அவர் கூட இருக்கிற மாதிரி சம்திங் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க as usual மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் டு ஆல். தேங்க்யூ, பை பாய்.